ஹலோ கைஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேட்டில் த்ரூ தேவனில் சீசன் 5ல் எபிசோட் 98, 99 ரெண்டு வீடியோவும் சேர்த்து போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அந்த பெல் ஐக்கான அப்படியே ஆனில் போட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் அப்பப்போ உடனே வந்துடும். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம 98, 99 எபிசோடு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சீக்கிரமாக நான் முடிக்க பார்க்குறேங்க. ஸோ போன எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கண்டினியூ புரியும். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸ்லாம் காட்ட போயிருக்கேன். ஸோ போன சீனில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேப்பர் இமேஜ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சீனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட அந்த க்ளோனை வர வைக்கிறான். க்ளோனை வர வச்சு இது பண்ண அதுக்கு இன்ட்ரெஸ்டன்ஸ் இருக்குது சொல்லிட்டு இருக்கான். ஸோ இது நல்லா இப்போ க்ளோனை உருவாக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கு இப்போ லைட்னிங் எனர்ஜி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ லைட்னிங் எனர்ஜி சேர்க்கலான்னு மாஸ்டர் சொல்கிறார், டி உனக்கு அறிவே இல்லையாடா, ஏன்டா லைட்னிங் எனர்ஜி சேர்க்குற, ஆல்ரெடி நீ தான் அந்த லைட்னிங் எனர்ஜி கற்று வச்சிருக்கல, அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேர்றா. உதாரணத்துக்கு உன்னோட எஃப்எல்ஏ ஃப்ளேம் இருக்குல்ல, ஃபாலன் நாட் ஃப்ளேம், அதை மட்டும் இது கூட சேர்த்தனா வச்சுக்க, அது இன்வெஸ்டாக என்ன. ஆனால் மாஸ்டர் அது சோலை அழிச்சிரும். ஸோ இந்த சோலை அழிச்சிரும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஏதாவது ட்ரை பண்ணாதானடா தெரியும், ட்ரை பண்ணி பாடுறா, அப்போ தான்டா அவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காகனு பேசிட்டு அந்த க்ளோனுமே சொல்லுது ட்ரை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ தலைவன் என்ன பண்ணுறான், அவன் மிஸ்டீரியஸ் ஃப்ளேம்லேருந்து ஃபாலன் நாட் ஃப்ளேமை பிரிக்கிறான். அதனோட எசன்ஸ் என்ன பண்ணுறான், அந்த க்ளோனுக்கு இது பண்ணுவேன். அந்த க்ளோன்லாம் வழியில் கத்திக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் போய் ஃபஸ்ட்டு காமாரு, நீ என்ன பண்ணுறா, உடனே டெம்பரேச்சர் உடனே கம்மி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் ஹீரோ டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் கொஞ்சமாக அந்த இடம் ஹீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறா, கொஞ்சமாக ரைஸ் பண்ணுனா அந்த க்ளோன் என்ன பண்ணுது, அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ அந்த க்ளோனுக்குள்ளே விட்டு எடுப்பா ஃபாலன் நாட் ஃப்ளேம் ஹீரோ இது பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் நல்லா கல்டிவேட் பண்ணிட்டு பரவாயில்ல, கடைசியாக நான் நல்லா மெர்ச் பண்ணிட்டேன்னா மாஸ்டர் சொல்கிறது, பரவாயில்லடா உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட்டா, அந்த ஃபெயிட் வாங்கி அதை இது பண்ண 5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பான் போலனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னு பேசுகிற வாய்ஸ் கேட்குது. இந்த மாதிரி ஹெவன்லி மவுண்டன் ஹை ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குளம், அது பேர் பிளட் போல், அது ரத்த குளம் நான் சொல்லிக்கிறேன். தலைவனை போக நேரம் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கு. இவனை மேப் வச்சு பார்த்துக்கிட்டே போகிறான். பட் எல்லா வழியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் நல்லா பனி பிரதேசம்லாம் நிறைஞ்சிருக்கு கைஸ். அதுக்குள்ளே வந்துடுறான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவன்லி ஹை மவுண்டன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த வட்டியுமே ஒரு கண்ணு வடிவத்துலுது. இப்போ பார்க்குறதும் பரவாயில்ல, இது பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கீழே இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கானுங்க. ஸோ அவங்க பேசுகிறாங்க, இன்னொருத்தனா வந்துட்டான்ப்பா, இந்த காம்படிஷனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் இல்லாத எல்லாருமே வரான். ஏன்னா அது 3 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது. அந்த ரத்த குளத்தில் குளிக்க தான் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு 7 வண்ண 7 கலர் க்ரௌன், ஐ மீன் கொக்கு, 7 கலர் கொக்கு கைஸ், சரிங்களா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெங் குவிங் இயர். இவ பார்த்தீங்கன்னா விண்டு லைட்னிங் செட்டு சேர்ந்தவன். ஸோ இந்த பேர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, நான் எல்ஃபின்னு வச்சுக்கிறேன். அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் எல்ஃபி மாதிரி இருக்கா. ஸோ சொல்லிட்டு இருக்கா, இவன் கண்டிப்பாக அந்த வில்டு தண்டர் செட்டு சேர்ந்தவனாக தான் இருக்கும். லைட்னிங் செட்டுனா எல்டர்கிட்ட கேட்டுட்ருக்கான், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்துருக்காங்கன்னா. ஸோ அந்த 3 பெரிய பவுலையுமே அவங்களுக்கு சேர்ந்த ஒவ்வொரு ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் அமைச்சிருக்காங்கன்னா, சரி பார்த்துக்கலாம் யார் தான் ஜெயிக்க போகிறான்னா, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா நீங்கள் தான் அடுத்த லீடர் ஆக போகிறீங்க எல்ஃபி அப்படின்ற மாதிரி இந்த எல்டரை அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணு அசல்டாக பார்த்துலாம், அந்த சிவச்சானிங்க வந்தானா முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ தைரியம் தான் என் மாஸ்டர்கிட்டேருந்து தப்பிச்சு போயிருப்பான், கண்டிப்பாக நான் அது பண்ணான் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹையில் திடீர்னு பவர் கேதர் ஆகுது. எல்லாரும் ஓப்பன் ஆகிறான்னு கத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஃபோர்ஸ் எவனாலுமே தாங்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா அது கடைசியாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்க்குற எல்லாரும் கடைசியாக அது ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருக்கும் சான்ஸ் கிடச்சிச்சு, எல்லாரும் போங்கடா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இது டெரிஃபைங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்து அந்த பிரம்மாண்டத்தை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என் பவர் இன்க்ரீஸ் ஆகணுப்போ எல்லாருமே போயிட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லாரும் போட்டோன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அவங்க எல்லாருக்கும் பின்னாடி தான் போதும். அதனோட ஃப்ளையிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது கொட்டூரமாக இருக்குது. நம்ம எல்ஃபி பறக்கிற வேகத்துக்கு எவனாலும் பறக்க முடியாது. எல்லாரும் இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது தலைவன் எல்ஃபியே தாண்டி போவான் பாருங்க. இவ்வளோ தைரியம் தான் என்னையே தாண்டி போவோன்ட்டு எல்ஃபி என்ன பண்ணுது, போகிற போக ஒரு அட்டாக் பண்ணுது. ஸோ நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா 3000 லைட்டிங் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டெப்ஸை அவன் யூஸ் பண்ணிடுறான். இந்த இடத்துல வெளியே காமிச்சிடான். அவன் அந்த ஸ்டெப்ஸை வச்சு தப்பிக்க ஆரம்பிக்க. ஸோ இந்த பொண்ணு 3000 லைட்டிங் ஸ்டெப்பு அப்படின்னு பார்க்க, ஸோ தலைவனை போய் இறங்க திடீர்னு ஹீரோ அந்த பொண்ணு அட்டாக் பண்ணுது. ஸோ தலைவனை அசால்ட்டாக அல்ல தப்பிக்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிச்சு, நீ தான் சேவச்சானாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. ஸோ ஆமாம் மிஸ், அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்க, என் மாஸ்டர்ந்தே தப்பிச்ச, பரவாயில்ல வாங்கிட்டு ஏதோ கொஞ்சம் திறமை இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் இந்த ஓல்டு மன் சோலை வச்சு தான் தப்பிச்சேன் நானே கேள்விப்பட்டேன்டா, நீ அதெல்லாம் ஒர்த்து இல்லை, நீ எல்லாம் அந்த லெவலில் பாஸ் ஆகானே தெரியாதுனா இப்போ என்ன என் கூட சண்டை போடணுமா, வேணாவா சண்டை போட்டு பார்த்தோம்னா உன் கூடலாம் எவன்டா டைம் வேஸ்ட் பண்ணுவான், நான் இங்கே வந்தது ரத்த குளத்தில் குளிக்கிறது தான், என் ஸ்ட்ரென்த்தை இன்னுமே அப்கிரேட் பண்ணடா, உன்னெல்லாம் என் மாஸ்டர் பார்த்து பாரு, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நானே உன்னை பர்சனலாக வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு
பொண்ணு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புது. ஸோ ஹீரோ வந்து கிளம்பு எல்லாருமே இவன் தான்டா சியோஜான்னு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். யாரு நம்ம நால்னா கைஸ் அவங்க தான். ஸோ ஹீரோவும் அடுத்து நடந்து போய்ட்டு இந்த மேப் எடுத்து போக இந்த மேப்பு போலி போலையப்பா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே மேப்பில் யூஸ் ஆகுது, நான் தான் எப்படியாவது வழி கண்டுபிடிச்சானோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அதுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே எட்டமே அதிர்ற மாதிரி என்னடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ என்ன தான் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைனோ, அந்த ரைனோ பார்த்தீங்கன்னா 6th லெவல் ஐஸ் ரைனோ, அதுவும் ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுவும் அதனோட ஐஸ் நீடில்ஸ் மாதிரி இருக்குது கைஸ். அதெல்லாம் வந்து மேக் பண்ணிட்டு ஹீரோவும் போகிறான். என்னடா அந்த பீஸ்ட் 6th லெவலில் இருக்கான், அவன் பாவம் யோசிச்சுதான் அவன் அசால்ட்டாக இல்லாத விதத்தில் ஒரே ஸ்லாஷை கொண்டுறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து டேங்யூன். அவனை நம்ம டேங்னு வச்சுக்கலாம். அவனை முடிச்சுட்டு ஸ்வாட் வச்சதுக்காக யாருன்னு கேட்க இந்த மாதிரி வந்து என் பேர் வந்து சிவச்சான்னு கேட்டா. ஸோ என் பேர் வந்து டேங்யூன், நான் வந்து 1000 ஸ்வாட்ஸ் போலி என்ன சேர்ந்துவேன் அப்படின்னா. சரி ஓகே நம்ம வந்து நல்லா மீட் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா நம்ம பேச டைம் இல்லை, நான் வந்து சீக்கிரமாக அடுத்த லெவலுக்கு போயிடணும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அடுத்த ஸ்டேஜில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. அடுத்த ஸ்டேஜா என்னன்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆளை காணுங்க. ஸோ ஹீரோ யோசிக்கிறான் அது என்னன்னாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம். சரி ஓகே நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு மாதிரி ஹீரோ போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ இந்த இடத்துல வர என்னச்சுன்னா அவ்வளோ பியூராக இருக்கே, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குடா பிளேஸ் அப்படின்னு தலைவனு ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன விஷயத்துக்கு வந்தங்கிறதையே அவங்க கொஞ்சம் கண்டுக்கல. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்குது. ஸோ 4 நாள் தானே இது அப்படின்னு தலைவன் பார்க்க 4 நாள் வந்து ஒரு குரூப் சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கு. ஒழுங்கு மரியாதை அந்த ஸ்பிரிச்சுவல் ஒயிட் ஃபாக்ஸ் வந்து கொடுத்துரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, ஏதோ ஸ்பிரிச்சுவல் ஒயிட் ஃபாக்ஸை. ஸோ இந்த பொண்ணு முட்டிஞ்சா எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிருக்கா. இவனுங்களும் மாற்றி ராக்கை வச்சு அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் 4 நாள் பறக்காமையும் கத்திலாம் விட்டு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம 4 நாள் வந்து இன்னொன்று ஸ்டூடெண்ட் அசால்ட்டாக தப்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு கேஜை போட்டு 4 நாள் உள்ளே புட்டிக்க ஸ்வாட்ஸையும் பல விதமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க உள்ளேயே. இவனை சொல்லிட்டு இருக்கான் எவ்வளோ நேரம் தான் உன்னால் இப்படியே தப்பிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு. கிரவுண்ட் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து டிராகன் வருது. அது வந்து 4 நாள் அட்டாக் பண்ணி கொள்ற வரும்போது திடீர்னு வானத்தில் தலைவனோட வெப்பனை வந்து அந்த ஸ்பிரிட் அடிச்சு நொறுக்கும் பாருங்க. இந்த சீன்லாம் கோல மாசா இருக்குங்க. இதை பார்க்குறோன்னா டேய் ஒழுங்குமுறையாக இந்த பிரச்சனை சம்மந்தம் இருக்குங்க எட்டே போடுறோம்னா நீ தனியாக ரோட பொண்ணு முடிச்சு ஒம்பில் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் மாடா முடிஞ்சா வாடா பார்த்துல அப்படின்னா இதுமாரி இந்த பொண்ணு கேட்குது சியோச்சா நீயா அப்படின்ட்டு. ஸோ அதோட வந்து இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது. ஸோ கண்டிப்பாக லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக்கை போட்டு அப்படியே வந்து அடுத்த எபிசோடுக்கு போங்க. அடுத்த எபிசோடு கூட ஆட் பண்ணுறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துருங்க. ஓகே கேஸ் நம்ம வந்து இப்போது அடுத்த எபிசோடு போயிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 99th எபிசோட், கடைசியாக 99 எபிசோடு கொண்டுட்டோம் கேஸ். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சின்ன அந்த பேப்பர் இமேஜ்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் வந்து நம்ம எல்ஃபியை தாண்டி உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டேங்கை மீட் பண்ணுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் காட்டுறாங்க. இப்போ 4 நேரத்தில் காட்டுறாங்க. ஹீரோ சொல்லிருக்கான் நீ வந்து அடிப்படல நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க அவங்களும் என்ன சொல்லுற டைம் ஓகே தான் சிவச்சான் அப்படின்ற மாரி அவங்களும் என்ன சொல்கிறாங்க டேய் ஒழுங்குமுறை தான் அந்த பொண்ணை விட்டு போடா அப்படின்ட்டு நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் பார்த்தியாடான்ட்டு அவனுங்க அட்டாக் பண்ண வர. ஸோ அவனுங்க அட்டாக்லாம் நம்ம ஹீரோ ஒன்றுமே பண்ணாது கேஸ். ஹீரோலாம் அசால்ட்டாக அவனுங்களாம் அடிச்சு போட்டுருவான். இதை பார்த்த உடனே வந்து பரவாயில்ல இந்த அளவு ஸ்ட்ரென்த் ஆகிட்டாலும் அதிர்ச்சி ஆகிட்டுருக்க அந்த இடத்துக்கு வந்து இன்னொருத்த வரான். ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாங் செங். அவன் வந்து எல்லோ ஸ்ப்ரிங் பவுடர்னா பரவாயில்லடா நீ வந்து ஆண் மகங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படின்னு மென்னு தான் நிரூபிச்சிட்ட. ஸோ வந்து எனக்கு அந்த ஸ்பிரிட் கரும முடிச்ச அந்த ஒயிட் ஃபாக்ஸ்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் வந்து சண்டை போட்டு பார்த்துருமா அப்படின்னு கேட்க இவன் வந்து உண்மையிலே ஸ்ட்ராங் தயவு செஞ்சு நம்ம ஃபாக்ஸ் கூட இங்கே விட்டு போயிடலாம். இவன் வந்து உண்மையிலே அந்தளவுக்கு டெரிஃபைங்காக இருப்பானா என்ன இருந்தாலும் பார்த்துலான்னா இது புள்ள வாடா சண்டை போட்டு பார்த்துரும் 2 பேரும் மாற்றி அடிச்சு திட்டியில் அவன் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஹேண்டை வச்சு வந்து அட்டாக் பண்ண தலைவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஹேண்டே கொளுத்து விட்றத பார்த்து செஃபன்லி ஃப்ளேமா கையில் அவன் தீஞ்சு போயிடுச்சு. அவனும் கையில் முடியாமல் பரவாயில்ல அவன்கிட்ட எவன்லி ஃபேம் இருக்குது இந்த ஒரு டைம் ஒன்று போயிச்சு போடாமல் விட்டு போகிறேன் அவனை சொல்லிட்டு போக இருக்கிற எல்லோரும் ஓடிடுறாங்க. ஸோ ஹீரோன்றான் பரவாயில்ல இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், எம்எல்ஏ ஃபேமிலினா கண்டிப்பாக நான் பிரச்சனை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகே இங்கே வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் அவங்க எனர்ஜி ரெக்கவர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சிவாச்சானா அப்படின்ட்டு நம்ம யாரெல்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னா அங்கே ஒரு வருஷமாக இருக்கும், நான் வந்து என் ஸ்ட்ரென்த்தை தனியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ மாஸ்டருக்கு வந்து நாங்கள் இருக்குன்னு தெரியாது, நான் கண்டிப்பாக இனிமேல் ஸ்ட்ராங் ஆகிட்டு மாஸ்டர் ப்ரொடக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இப்போ வந்து நீ அந்த ரத்த குளத்துக்கு தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானுமே என் டெஸ்டினேஷன் அங்கே தான், நம்ம வந்து 2 பேரும் வந்து ஒன்றா போவோமா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறாங்க 2 பேரும் ஒன்றா போகலாமான்ட்டு. அதுக்கு இந்த பொண்ணுன்னா சரி ஓகேன்றது சரிவா டைம் ஆகுது பட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு சொல்ல 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ வந்து நம்ம 4 நாள் தான் வழி அவங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ஸ்வாலன் மவுஸ் ட்ரைப்னு ஒரு ட்ரைப் இருக்குது. ஸோ அதில் இருக்கிறவங்களாம் வந்து மவுஸ் ட்ரைப் தான், ஆனால் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அதனோட லீடர் வந்து 6 ஸ்டார் டூ ஜாங் சரிங்களா.
சிக்ஸ் ஸ்ட்ராங் டூசாங் எம்பரர் லெவலில் இருப்பார் 6 ஸ்டார். ஹீரோ நினைக்கிறான் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரைப்லாம் அங்கே இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நின்றுருக்காங்க. இந்த வழியை மிஸ்டீரியஸான வழிடா கடந்து போது ரொம்ப கஷ்டம் போது. ஸோ நம்ம ஜோக்கர் வருவான். ஸோ நம்ம இவனை வந்து ஜோக்கர்னு கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவன் ஃபேஸே வந்து பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. அவனை அசால்ட்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ வர பரவாயில்லடா வந்துட்டியா அந்த பொண்ணுகிட்டு தான் அந்த ஒயிட் ஸ்பிரிட் ஃபாக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கோத்து விட்ருவாங்க எல்லாரும் மூடும். எல்லாரும் முன்னாடியுமே அந்த ஃபிசிக்ஸ் ஒயிட் ஃபாக்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்குது அப்படின்னு கோத்து விடுவோம். எல்லாருமே வந்து அது பார்க்க அந்த கண்டிப்பாக எடுத்தோன்னா முடிவு வந்துடுவாங்க. ஏன்னா அது இருந்தால் கண்டிப்பாக வழி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சான். தலையும் உடனே பவர் அன்லீஸ் பண்ணிட்டு எவனா கிட்ட வந்தீங்க கொண்டுருவோம்னா என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவனுமே கிட்ட வராமல் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான் திடீர்னு ஒரு ஃபார்மேஷனை மட்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம விட்டு கொடுக்கூடாதா அந்த ஃபாக்ஸ் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் நம்ம ஈஸியாக அதை கிளியர் பண்ணிடலாம் எல்லாம் அட்டாக் பண்ணலாம் சொல்ல எல்லாருமே வந்து நம்ம 4 நாளாவே ஹீரோவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோ ஒரு பக்கம் கொலை மாதம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 நாள் இருக்கிற ஃபாக்ஸை பிடுங்கிறதுக்காக வந்து 4 நாளும் அட்டாக் பண்ணுறதா சில பேர் போகிறாங்க. ஸோ ஹீரோவான காப்பாற்றலாம் திடீர்னு ஐசிஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ தலைவனும் வெப்பனை விட்டு 4 நாளை காப்பாற்றி ஸோ அந்த இடத்துக்கு அவன் 3000 லைட்னிங் ஸ்டெப்ஸை வச்சு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் வரவன் எல்லாரும். ஸோ நான் சொல்கிறான் நீங்கள் வந்து போ நான் பார்த்துக்கிட்டேன்னா சரி பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து போகுது. ஸோ இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணுவா தலைவன் வந்து அவன் வெப்பனில் வந்து பவரை கேதர் பண்ணி அசுரா ஸ்லாஷை வந்து அடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு அட்டாக்ல எல்லாருமே தெரிச்சு போய் விட அந்த இடத்துல ஹீரோவும் வந்து அசால்ட்டாக அடுத்த லெவலுக்கு வந்து போகணும்னு பார்ப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு அந்த ரேட் இருக்கார்ல அதில் வராது. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஜின் கு. இந்த வயசுலேயே இவர் வந்து உண்மையிலே ஆன்சிஸ்டர் லெவலில் இருக்காரு. ஹீரோக்கே சரியான ஸ்டாக்கு. அவர் என்ன கேட்குறாரு எவ்வளோ தைரியம் தான் சீனியரை மதிக்காமல் இங்கேருந்து போடா ராஸ்கல் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. உடனே சீனியர் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க உங்களை வந்து பார்க்கல அதுக்கு பதிலாக வந்து நான் உங்களுக்கு ஒரு பில்லு தரேன். இந்த பில்லு வந்து உங்கள் சோலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண இதுவாகும் சோல் பில்லு அப்படின்னு தலைவனும் கொடுக்க அவருக்கா இதை பார்த்துட்டு நீ ஒரு அல்கமிஸ்டாடா அப்படின்ற மாதிரி ஷாக்கு வாங்கிட்டு பரவாயில்ல அவனுக்கு நல்ல மரியாதை தெரிஞ்ச பையனாக இருக்கேன். ஸோ நல்லது தான் நீ வந்து ஒரு அல்கமிஸ்டாடா தம்பி அப்படின்னு கேட்டால் நாங்கள் எங்கள் அல்கமிஸ்ட்லாம் பார்க்குறது ரொம்ப ரேருப்பா நீ வந்து எங்களுக்கு நிறையவே யூஸ் ஆக போல சரி சமத்தா வந்து போய் இதை ரவுண்டு கிளியர் பண்ணு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓகே சரி ரவுண்ட் போகிறான் பரவாயில்ல இவன் உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறத. ஸோ வந்து அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த மேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப வந்து பாதை ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ஹீரோ அப்படி பார்த்துட்டு அவனை சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்னடா ஒன்றுமே தெரியல எப்போ அங்கேருந்து போக போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் ஸ்பிரிட் பாஸ் வருது ஃபாக்ஸ் வருது. ஸோ தலைவனா வந்து அதை பிடிக்கலாம் அப்படின்னு போவா அது நான் தான்ப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபாக்ஸ் நம்ம ஈஸியாக போகலாம் இது நம்மளை கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ போகிறாங்க பின்னாடி போகிறான் மீன்ஸ் அந்த வழி காட்டிட்டு போகுது ஃபாக்ஸு அந்த ஃபாக்ஸை தேடி போகிறான். ஸோ அவங்கள வந்து அடுத்த இடத்துக்கு போக அந்த ஃபாக்ஸு கட்டசியாக வந்து இந்த அப்பர் மவுண்டன் கூட்டு வந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க நம்ம எப்போ டாப் 10 பிடிக்கிறேன்னு. ஸோ இங்கே வந்திருக்கிறதெல்லாம் புலம்பிட்டு இருக்க அந்த டாப் 4 பவுலினை சேர்ந்த 4 பேர் வந்துருக்காங்க. ஸோ நம்ம எல்ஃபிலாம் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் எவ்வளோ நான் திடீர்னு அங்கே பெல்லு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் வராரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜின்ஷி. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜின் கு இவர் பேர் ஜின்ஷி. ஸோ வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது திடீர்னு தலைவன் வந்துட்டு சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ட்டு தலைவன் யாழ்னாவை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துக்கு தான் வராங்க. சொல்லிட்டு நான் கண்டிப்பாக லேட்டாக வந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னா சரி அவரும் வந்து சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைனா இவன் கேட்குறான் இன்னொருத்த வந்துடான்ட்டு அந்த இடத்துல நம்ம எல்ஃபியும் பார்த்துட்டு உண்மையிலே தாண்டி வந்துடான்ட்டு. ஸோ தலைவனை அங்கே போய் நின்றுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவன் டேங்கு தலையாட்டுவோம் நம்ம ஹீரோ வந்து சைகை காட்டுறான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த எல்டரும் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து 3 ஒரு பொண்ணை காட்டுறாங்க சரிங்களா. இவர் சொல்கிறாரு ஸோ நீங்கள் அடுத்த லெவலில் கிராஸ் பண்ணோன்னா இங்கே இருக்கிற அந்த தடையை தாண்டி போனோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சோனிக் வே அட்டாக் நடக்கும். ஸோ அதுலேருந்து வர அந்த சோனிக் வேக்கு நீங்கள் தடுத்தாகணும் அந்த ரேட் வர்றது. இது கேட்டவொன்னே எல்லாருக்கும் ஷாக்கு உண்மையிலேயே சோனிக் வே அட்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோ சொல்கிறான் இது என்ன இருந்தாலும் கண்டிப்பாக பார்த்துலன்னா அவர் சொல்கிறாரு ஸோ இந்த அட்டாக் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம் இந்த ஊதுவத்தி அணையத்துக்குள்ளே வந்துன்னா. ஸோ இந்த போன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டை சேர்ந்த 2 பேர் போகிறானுங்க ஹூ செங்கவன் மாஸ்டர் நாங்கள் போகலாம்னு கேட்டால் சரிப்பா நீங்களே போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அவனுங்களும் வந்து மாற்றி ஸ்பீடாக போக ஆரம்பிக்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த சோனிக் வே அட்டாக் எல்லாம் தாண்டி தப்பிச்சு போகிறானுங்க. ஒரு கட்டத்தில் அவன் 2 பேர் கோஆர்டினேட் பண்ணி மாற்றி போய் இருந்தாலும் அடி வாங்கி கீழே வந்துடுறானுங்க. இதை பார்க்குற எல்லாரும் உண்மையில அடி வாங்கிட்டானுங்க அப்படின்ட்டு இது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். யாரெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை விட்டு போயிடு நான் வந்து எப்படியும் தனியாக கூட வர பார்க்குறேன்னா இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றாவே கிளியர் பண்ணுவோம் கண்டிப்பாக 2 பேருமே வந்து அங்கே போயிட்டு பவர் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறாங்க. இது கேட்டவங்களாம் இதுவாகுது. ஸோ மாஸ்டர் வந்து அடுத்து யாரா அப்படின்ற மாதிரி கேட்குறதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு இந்த வீடியோவும் நான் இங்கேயே முடிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸோட. ஏன் அப்படின்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க ரூமில் பசங்க அதனால் வந்து அந்தளவு சவுண்டாக இருந்தாலும் பேச முடியல கொஞ்சம் லோவாக இருக்கும். முடிஞ்சளவு நான் எடிட்டிங்கில் சவுண்ட் அதிகமாக வச்சிடுறேன். ஓகே கேஸ் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுறேங்க. பாய்.